தமிழ் மக்களுக்கு வணக்கம். விளம்பரம் அப்படின்றத தேடுவதில் கருணாநிதி குடும்பம், அதுவும் முக்கியமாக இந்த ஸ்டாலின் குடும்பம் இருக்கு பாருங்க. இவ்வளவு கேவலமாக, இவ்வளவு மட்டரங்கமாக யாராவது இறங்க முடியுமானா சத்தியமாக யாரும் இறங்க முடியாது. ஏன் இந்த கருணாநிதியே கூட இறங்கியிருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு செயல்களை எல்லாம் நம் கண்முன்னே ரொம்ப தைரியமாக துணிச்சலாக அரங்கேற்றக்கூடிய ஒரு கேடுகட்ட குடும்பம் என்றால் இந்த ஸ்டாலின் குடும்பம் தான். அதற்கு ஒரு தலைசிறந்த உதாரணம் என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, கடந்த மாதம் மறைந்த மூகா முத்து ஒருத்தர் வீட்டில் இறந்து போயிடுறாருங்க. நமக்கு பிடிக்காதவராகவே இருக்கட்டுமே, வீட்டில் இறந்து போயிடுறாரு. யாராவது பட்டுப்புடவையோடு இறங்குவாங்களா? நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு தெரிந்தவர்கள் எல்லோருக்குமே இது இது புரியும். யாராவது இறங்குவாங்களா? இவங்க எப்படி இறங்குறாங்க பாருங்க. இதுதாங்க இவங்களுடைய எண்ண ஓட்டம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் சாப்பிடாமலேயே இருந்தார். அவர் மனதை கேட்கவே இல்லை. அதனால் அடுத்த நாள் மயக்கம் வந்துவிட்டது, தலை சுற்றல் வந்துவிட்டது. இப்படியான நாடகங்களையும் போட்டு மருத்துவமனையில் போய் அனுமதித்து கொண்டார் ஸ்டாலின். அனுமதித்து கொண்ட பின்னர் பார்த்தீங்கன்னாக்க 2வது நாள், அதாவது அண்ணனை கொண்டு போய் கருமாதி பண்ணி 2வது நாள் இவங்க அவரும் நானும் பாகம் 2 ஏற்கனவே 6 பாகத்தை பார்த்து தொலைச்சிட்டோம். நெஞ்சுக்கு பீதி. அந்த நெஞ்சுக்கு பீதி 6 பாகத்தை பார்த்தே நம்ம இன்னும் முடிச்சுக்கல. இதில் பார்த்தீங்கன்னா இன்னம்மா அவரும் நானும். சரி, இது என்ன பெரிய அப்படியே திராவிட என்சைக்ளோபீடியாவா? தமிழ் சமுதாயத்திற்கு மிக முக்கியமான ஒரு பொக்கிஷமா? வரலாற்று காவியமா என்றால் அதெல்லாம் கிடையாது. அதில் என்ன இருக்குது? என் புருஷனுக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவார். ஒரு நாள் நெடுஞ்செழியனை நாவலர் என்று சொல்வதற்கு பதிலாக நெடுஞ்செழியன் என்று சொல்லிவிட்டேன். புலையர் என்று அறைந்து விட்டார். என் மாமியாருக்கு தோசை பிடிக்கும், நான் சுட்டு தருவேன். இதெல்லாம் சமுதாயத்திற்கு மிக முக்கியமான விஷயங்கள். இதற்கு சீஃப் செக்ரட்டரியிலேருந்து, அதாவது தலைமைச் செயலாளர்லேருந்து அத்தனை அதிகாரிகளும் லைன் கட்டி நின்று இந்த விழா நடைபெறுகிறது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா முன் வரிசையில் வெக்க கூச்ச நாச்சமே கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. அந்த முதலமைச்சருடைய அண்ணன் செத்து 2வது நாள் அங்கே அப்படியே சிரித்து கொண்டு உதவாநிதி, பக்கத்தில் இன்பநிதி, அப்புறம் இன்னொரு துன்பநிதி, இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு இதில் பெருமை வேறு அந்த அம்மாவுக்கு. பல வேலைகளையெல்லாம் விட்டு என்னுடைய இந்த விழாவிற்கு வந்த துணை முதலமைச்சருக்கு நன்றி. இவங்களுக்குள்ளேயே இவங்க பாராட்டு மழை பொழிந்து கொள்வதும், அப்பன் மகனை பாராட்டுறது, மகன் அப்பனை பாராட்டுறது, தாத்தா மகன் ஊரெல்லாம் கொண்டு போய் சிலையை வைக்கிறது, இப்படி இவங்களுக்குள்ளேயே கூச்சம்னா என்னன்னு கேட்பாங்க. இவங்களுடைய அகராதியிலே அது கிடையாது. அதில் அந்த அவரும் நானும் என்ற புத்தகம் வெளியீட்டு விழா. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்துமதியிலேருந்து ஆரம்பித்து சிவசங்கரிலேருந்து ஆரம்பித்து அத்தனை எழுத்தாளர்களும் இவங்க தான் எழுதியிருப்பாங்க. இந்த அம்மாவை எழுதியிருக்கோம். இந்த அம்மா மளிகை லிஸ்டே ஒழுங்காக எழுத தெரியாது. அதுவே அந்த பேட்டர் அப்படி சேகர்பாபு தான் எழுதி வாங்கிட்டு வரான். இதில் இவங்க எழுதிட்டாங்களாம். இதை பாராட்டி, எதை பாராட்டுறது ஒரு விவஸ்தை இல்லையா? ஆட்சியில் இருக்காங்கன்றதா இப்படியா? இவ்வளவு கேவலமாவா? அதில் மீன் குழம்பு பிடித்திருக்கிறது ஸ்டாலினுக்கு என்பது மிகப்பெரிய ராஜ ரகசியமா? இது வரலாற்று பொக்கிஷமா? இவர்கள் என்ன மன்னர் பரம்பரையா? இவர்களுடைய வரலாறை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வதற்கு முகலாய சாம்ராஜ்யம் மாதிரியும் சோழ சாம்ராஜ்யத்தையும் போல இந்த திருக்குவளை திருட்டுறையில் சாம்ராஜ்யத்துடைய இந்த வீட்டு விவகாரங்களையும் தெரிந்து கொள்வது தான் நம்மளுடைய வேலையா? ஆனால் இதை எங்கே கொண்டு போய் வைத்திருக்காங்க தெரியுமா? ஒவ்வொரு நூலகங்களிலும் கொண்டு போய் இதை வைத்திருக்கிறார்கள். கர்மசித்தையாக இதை செய்திருக்கிறார்கள். என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு நூலகத்திலும் பஞ்சாயத்து நூலகம் வரை இந்த இந்த நூலுடைய பிரதியை கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். என்ன அயோக்கியத்தனம்! இங்கே மொத்த கொள்முதல் எடுத்து பாருங்க. நூலகங்களுக்கான மொத்த கொள்முதல், அதில் மிகப்பெரிய ஊழல். அவன் சில்பா தலைவன் தரப்பான் பாருங்க, பங்களா நாய் மனுஷபுத்திரன்னு, அந்த நாயை வைத்துத்தான் இவர்கள் அந்த அத்தனை வேலையும் செய்தார்கள். அதிலும் ஊழல். அந்த ஊழலில் பணம் பார்த்தது பத்தாதுன்னு இப்போ இந்த புத்தகத்தை எவன் வாங்குவான்? கட்சிக்காரன் எவனாலும் வாங்கினாலும் அது அவனுக்கு ஆயுள் தண்டனை. இதை எவன் படிப்பான்? குழந்தைங்களுக்கு குண்டி துடைக்க கூட அது பயன்படாது அந்த பேப்பர். இதை கொண்டு போய் ஒவ்வொரு நூலகத்திலையும் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று உத்தரவு. எவ்வளவு கேவலமான குழப்பு பாருங்க. இது ஏதோ துர்கா ஸ்டாலின் தனியாக நடத்துகிறார் என்று நினைக்காதீர்கள். இது காலங்காலமாக இந்த குடும்பம் செய்யக்கூடிய கேவலமான வேலை. 2010 எனக்கு இன்னும் பசுமையாக நினைவு இருக்கிறது. கருணாநிதி ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார், சிக்கனத்தை பற்றி பேசுகிறாராம்.
ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார். ஈவேராவுடைய ஒரு நிகழ்ச்சி, ஈவேராவை பாராட்டும் ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுப்போம். முதலமைச்சர் கருணாநிதி அங்கே அமர்ந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அந்த காலத்தில் விடுதலை பத்திரிகை நான் வந்து பணியாற்றி கொண்டிருந்த பொழுது, நான், வீரமணி, நாங்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது, நாங்கள் சம்பத்து, நான் எல்லாம் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது, நாங்கள் எல்லாரும் அந்த அச்சகத்திலே தங்கி விடுவோம். அச்சகத்திலே தங்கி காலையில் குளிப்பதற்கு ஈவேராவுடைய இல்லத்திற்கு வருவோம். அவருடைய இல்லத்திற்கு வரும்பொழுது மணியம்மையிடம் சொல்லியிருப்பார். மணியம்மையோ நாகம்மையோ ஏதோ ஒரு அம்மை, இந்த மாதிரி அவர்களுக்கு நாம் சமைத்ததிலிருந்து கொஞ்சம் கொடு என்று சொல்லியிருப்பார். அப்படி எங்களுக்கு ஒரு டப்பாவில் மீன் குழம்பை வைத்து கொடுப்பார்கள். அந்த டப்பாவை நாங்கள் எடுத்து சென்று விடுவோம். அடுத்த நாள் காலை நாங்கள் குளிக்க மீண்டும் வரும் பொழுது, அந்த டப்பா வந்து விட்டதா என்று மணியம்மையிடம் கேட்பார் ஈவேரா. அவ்வளவு சிக்கனமாக அவர் இருந்திருக்கிறார் அப்படின்ட்டு. உண்மை என்ன தெரியுமா? அவர் அவ்வளவு சிக்கனமாக இல்லை. மீன் குழம்பு பாத்திரத்துக்கு கூட கருணாநிதியை ஈவேரா நம்பவில்லை என்பதுதான் உண்மை. அதையும் வெக்கமில்லாமல் இங்கே பெருமையாக சொல்வது. இதற்கு உடனே கைத்தட்டுவதற்கு ஒரு கும்பல், விசிலடிப்பதற்கு ஒரு கும்பல். இவங்க தான் வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் காலத்திலேயே அந்த வீட்டிற்கே சென்று பல நாட்கள் ஆகிவிட்டது விசும்பி எழுதா, அங்கே அப்படியே கட்சிக்காரங்களாம் தலைவா நாங்கள் கூட்டு போகிறோம்னு சொல்கிறானே, இதை விட ஒரு கேவலமான ஒரு கூட்டம் இருக்க முடியுமா? அல்லது இதை விட ஒரு கேவலங்கட்ட ஒரு தலைமை இருக்க முடியுமா? இருக்கும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைதான். அது இந்த கேடுகட்ட கருணாநிதி கும்பல் தான். அவர்கள் அதை வெக்கமில்லாமல் அரங்கேற்றுவதோடு அல்லாமல் பொதுவெளியில் இதை நியாயப்படுத்தும் வண்ணம் செய்வார்கள். இது ஒரு முறை 2 முறையில பல இடங்களில் பல்வேறு தளங்களில் இதை செய்திருக்கிறார்கள். இது என்ன தெரியுமா? உளவியல் ரீதியாக இந்த அயோக்கியத்தனத்தையும் இந்த மொள்ளமாரித்தனத்தையும் கேப் மாரித்தனத்தையும் நியாயப்படுத்துவது, நம் மனதில் கொண்டு வந்து இதெல்லாம் சராசரி என்று கொண்டு வந்து பறைசாற்றுவது. அதைத்தான் இவர்கள் காலங்காலமாக செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் அதுதான் நடக்கிறது. நாட்டிற்கு மிக அவசியமான விஷயமா இது? இதற்கு ஒரு விழாவை துணிச்சலாக இவர்களால் எடுக்க முடிகிறது என்றால், இதை ஒவ்வொரு சேனலிலும் போட்டு போட்டு காண்பிக்க முடிகிறது என்றால், இவர்களிடம் வெக்கமில்லாமல் இந்த நபர்கள் எல்லாம், அதுவும் படித்தவர்கள், கற்றவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், இவர்களெல்லாம் போய் நின்று என்ன மாதிரியான ஒரு நாடு இந்த நாடு, என்ன மாதிரியான ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம்? நக்கீரர் போன்ற பெரும் கவிஞர்களை கொண்ட சமுதாயத்தில் நீ யாராக இருந்தாலும் நீ செய்தது குற்றம் குற்றமே, நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன சமுதாயத்தை கொண்ட இந்த வரலாற்றை கொண்ட நமக்கு எப்படியெல்லாம் வந்து வாய்த்திருக்கிறார்கள் பாருங்கள். கேவலமா இல்லை? இந்துமதி, சிவசங்கரி, இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சம் இருக்காது. அந்த குடும்பத்துக்கு தான் வெக்கம் கிடையாது, மானம் கிடையாது. அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக இப்படித்தான் கொண்டு போய் ஈசி கொள்வீர்களா? சி, கேவலப்பட்ட ஜென்மங்களா என்று சொல்ல தோணுதா இல்லையா? காலம் காலமாக இதை பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். இதுவும் ஒரு 50 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக இதுவே நடந்து கொண்டிருக்கிறது. இதையும் பார்த்து நாம் கேலியும் கிண்டலுமாக கடந்து செல்கிறோம். ஆனால் உண்மையில் வெட்கி தலைகுனிய வேண்டியது யார் தெரியுமா? இந்த சமூகம். எதற்காக இவர்களுக்கு இவ்வளவு சலுகைகளை நாம் கொடுக்கிறோம்? இந்த கேள்வியை கேட்டு கேட்டு நமுத்து போய்விட்டது. இந்த கேள்வியை கேட்டு கேட்டு எனக்கே வந்து புளித்து போய்விட்டது. இருந்தாலும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உரைக்க வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். கருணாநிதி வந்தார், கடினமான ஒரு பயணத்தை மேற்கொண்டார். நான் கடினமான பயணம் என்றால் அந்த திருட்டு ரயில் பயணத்தை சொல்லலை, அவருடைய அரசியல் பயணத்தை சொல்கிறேன். அந்த அரசியல் பயணத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை தமிழக மக்கள் கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் வந்தவர்களுடைய சாதனை என்ன? அவர்களுடைய தனித்திறமை என்ன? அவர்களுடைய உழைப்பு என்ன? எதுவுமே கிடையாது. கருணாநிதி என்கிற நபருடைய நிழலில் வந்தவர்கள் தான் இவர்கள். அதை தவிர்த்து இவர்களுக்கு என்று எந்த தனித்த அடையாளமும் கிடையாது, தனித்த உழைப்பும் கிடையாது. ஆனால் இவர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள், ஆனால் இவர்கள் அழகு பார்க்கப்படுவார்கள், ஆனால் இவர்கள் பதவியில் அமர்த்தப்படுவார்கள். எதற்காக அமர்த்தப்படுவார்கள்? எந்த அளவிற்குன்னா, அவன் வெக்கம் இல்லாமல் சொல்கிறான் பாருங்க. அந்த உதவாநிதி வந்து மேடையில் வந்துட்டு, என் கூட படித்தவன், அவன் உறவுக்காரன் தான்,
அவன் கூட படிச்சவன் அவன் டாக்டர் ஆயிட்டானான், படிக்காத இவன் துணை முதலமைச்சர் ஆயிட்டானான். இதை விட நம்ம யாராவது கேவலப்படுத்த முடியுமா? அப்படி சொல்லிட்டு எப்பவும் ஒரு கிறுக்கு பையன் மாதிரி சிரிப்பான் பாருங்க, அப்படி சிரிக்கிறான் நம்மளை பார்த்து. உண்மையில் கருணாநிதி குடும்பம் ஆட்சியில் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நம்மை பார்த்து காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் என்றைக்கு புரிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு இவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள், அன்றைக்கு இவர்கள் அகற்றப்படுவார்கள். அதுவரையில் இவர்கள் அகற்றப்படுவது என்பது நடக்காது. இவர்கள் தோற்கடிக்கப்படலாம், ஆனால் அப்புறப்படுத்தப்படுவார்களா என்றால் அப்புறப்படுத்தப்பட மாட்டார்கள். ஏன் அப்புறப்படுத்த மாட்டார்கள் என்றால் இவர்கள் மீண்டும் மீண்டும் வருவார்கள். அந்த அளவுக்கு இங்கே 100 தலைமுறைக்கு 150 தலைமுறைக்கு 200 தலைமுறைக்கு சொத்து பணம் அது போதாதுன்னு இந்த புத்தகத்தை பாருங்க. ஒரு புத்தகத்தை கொடுத்து இது என்னுடைய சுயசரிதைன்னு உனக்கு இருக்கிறது ஒரு கதை, இதுக்கு ஒரு சுயசரிதை வேறையா அப்படின்ற கேள்வியை நியாயமாக நம்ம கேட்டிருக்கணும். ஆனால் இந்த சுயசரிதையை இதை ஒரு பப்ளிஷிங் ஹவுஸை பிடித்து அந்த அம்மா அச்சடிச்சிருக்காங்க. இதுக்கு காசே கொடுத்துருக்க மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. அவன் தலையிலையாவது மிளகா அரைச்சி இலவசமாக அச்சடித்து அந்த இலவசமாக அச்சடித்ததையும் நம்முடைய காசில் ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் இருக்கக்கூடிய கிராம நூலகங்களில் அந்த நூலகங்களை வைப்பதற்காகவும் அந்த நூலகங்களை அங்கே பராமரிப்பதற்காகவும் நம்முடைய காசு செலவழிக்கப்படுகிறது. 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் செலவழிக்கப்படுகிறது. ஒவ்வொருத்தரும் வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி கட்டக்கூடிய அந்த வரியிலிருந்து நடத்தப்படக்கூடிய நூலகத்தில் இந்த அம்மாவுடைய மோர்குழம்பு கதையும், இந்த அம்மாவுடைய மீன் குழம்பு கதையும், இந்த அம்மாவுடைய தோசை சுட்ட கதையும் படிப்பதற்காகத்தான் நாம் இந்த நூலகங்களெல்லாம் வைத்திருக்கிறோமா? இந்த அயோக்கியத்தனத்தை அறிவுள்ள மனிதர்கள் ஏற்பார்களா? இதை எதிர்த்து ஒரு இலக்கியவாதி குரல் கொடுத்தானா? வேறு எந்த ஆட்சியாளராக இது செய்திருந்தால் இதை ஏற்றுக்கொண்டிருப்போமா? இனியாவது இந்த சமூகம் திருந்தட்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொளி. திருந்தும் என்கிற நம்பிக்கை இருப்பதனால்தான் திரும்ப திரும்ப இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். மக்களை நமக்கு இருக்கக்கூடியது 8 மாதங்கள். இந்த 8 மாதங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள், இதை எல்லாத்தையும் கவனமாக உள்வாங்கிக்கணும். ஏன்னா 4.5 ஆண்டுகள் இல்லாத அதிசயங்கள் எல்லாம் இப்பொழுது நம் கண்முன்னே கொண்டு வரப்படும், நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தப்படும். திடீரென்று வருவார்கள் நலமுடன் ஸ்டாலின் என்பார்கள், திடீரென்று வருவார்கள் உங்களுடன் ஸ்டாலின் என்பார்கள், திடீரென்று வருவார்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் என்பார்கள். நீங்கள் தான்டா பிரச்சனை என்று சொல்லி அனுப்ப வேண்டும். அவர்கள் ஸ்டிக்கரை ஒட்டுகிறார்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படமான அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்தில் வரக்கூடியது தான். அவர்கள் ஸ்டிக்கரை ஒட்டுவது எதற்காக தெரியுமா? அந்த வீட்டை, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு வீட்டை, எந்த வீட்டை கொள்ளையடிக்க வேண்டுமோ அந்த வீட்டுக்கு ஒரு மார்க்கை பண்ணிட்டு போவான், இப்படி இன்ட்டு போட்டு போவான், இந்த வீட்டை நாம் கொள்ளையடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் இவர்கள் ஒட்டக்கூடிய ஸ்டிக்கரும். வீடு புகுந்து கொள்ளையடிப்பதற்கும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். அதை குலத்தொழிலாகவே மாற்றி வைத்திருக்கக்கூடிய அயோக்கியர்கள் இவர்கள். இந்த அயோக்கியர்களையும் இந்த அயோக்கியர்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தையும் ஓட்டு போட்டு துளைத்தோம் என்கிற காரணத்திற்காக இன்னும் ஒரு 8 மாதம் சகித்து கொண்டு போவோம். அதற்கு மேல் ஒரு நொடி கூட சகித்து கொள்ளக்கூடாது என்ற கோரிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.